ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித்திக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கருவேப்பிலை புதினா எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறதுங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இப்படி தான் பண்ணினேன். முதல்ல நான் எப்படி செய்கிறதுங்கிறத செஞ்சு பார்த்துட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு இதை டெமோ காமிக்கிறேன். நம்ம செய்யாமல் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் கருவேப்பிலை வாங்கிட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணினேன். கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டேன், மேலே கருவேப்பிலை போட்டேன், அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சேன். ஓகேங்களா? எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. அந்த கருவேப்பிலை தான் இது. இங்கே பார்த்தீங்களா, இது மேலே இருக்கிறது அந்த கருவேப்பிலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேற்று வந்து எங்கள் ஊரில் சந்தைக்கு போயிட்டு வரும்போது அங்கே கருவேப்பிலை வாங்கினேன். அந்த கருவேப்பிலையை கீழே ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். மேலே 10 நாளைக்கு முன்னாடி உள்ள கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? நான் முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். கீழே இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கீழே கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் போடுங்க. மேலே கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவி இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இப்படி மூடிடுங்க. மூடி இப்படி வச்சுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த லிட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியில் வச்சிடாதீங்க. இதோடு மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சமைக்கும் போது எடுத்து செஞ்சு பாருங்கள். நான் 10 நாள் எப்போயுமே நான் கருவேப்பிலை வாங்கினா ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்படியே ஒரு கேரி பேக்கில் சுற்றி தான் வைப்பேன். ஆனால் நல்லாவே இருக்காது. ஒரு 4-5 நாள்லேயே பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்படி செஞ்சு 10 நாள் ஆகுது, அப்படியே இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. நேற்று சந்தைக்கு போனதுனால வாங்கினேன். அதையும் உருவி இப்போ போட்டேன். பழைய கருவேப்பிலையை மேலே வச்சுட்டு புது கருவேப்பிலையை உள்ளே வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நான் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்யாமல் உங்களுக்கு சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அது வந்து வீணாக போயிடும். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், புதினாவை வந்து இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கும் இந்த மாதிரி தான் டிஷ்யூ பேப்பரை உள்ளே வச்சுருங்க. டிஷ்யூ பேப்பர் மஸ்ட்டுங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். புதினாவை இப்படி உருவிக்கிட்டேன். இப்படி தான் உருவி வச்சுக்கிட்டேன். அப்படியே முழுசாலாம் வைக்கிறேன். இப்போ இதில் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு புதினாலாம் டக்குன்னு சீக்கிரம் அழுகி போயிடுதுங்க. நம்ம வாங்கி வச்சாலும் வீடு ரொம்ப தூரம் இருக்கா, மார்க்கெட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கா, அழுகி போகுது. நம்ம எத்தனை தடவை தான் வீட்டில் கேட்குறது சொல்லுங்கள். இதை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடிடுவேன். அவ்வளோதான். இப்போ இதை கொண்டு போய் இதையும் ஃப்ரிட்ஜில் நான் வச்சுடுவேன். அவ்வளோதாங்க, ஸ்டோர் பண்ணியாச்சு. இது என்ன பற்ற மாட்டேங்குது. ஓகே, பெரிய பாக்ஸாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்படியே நமக்கு வந்து சேஃபாக கொடுத்துருது. ஓகேங்களா? நல்லா முடியாச்சா? இப்போ புதினாவும் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. இது 2 மட்டும்தான் நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எனக்கு தெரியாது. நானே கொத்தமல்லியே இங்கே பார்த்தீங்களா, அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததை இப்போதைக்கு கேரி பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது நான் இன்னும் செஞ்சு பார்க்கல. செஞ்சு பார்க்காம சொல்லக்கூடாதுல்ல, அதை வந்து இப்போ கேரி பேக்கில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இதையும் நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாப்பா வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருந்தா. அதுக்காக என்ன பண்ணினேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்மாக்கு போயிருந்தேன். அங்கே போய் பச்சை பட்டாணிலாம் வாங்கினேன். இங்கே பாருங்கள், அப்படியே இதில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இதை உரிச்சு வச்சிட போகிறேன். இதையும் உரித்து டிஷ்யூ பேப்பர் போட்டு காணும். டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சுருந்தேன். டிஷ்யூ பேப்பரை காணும். ஓகே, எடுத்துக்கலாம். இதை உரித்து இப்போ டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த பாக்ஸில் வச்சிட போகிறேன். எப்போ செய்ய போகிறேன்னு தெரியல. ஏன்னா நேற்று குறவை மீன் செஞ்சேன். அது வந்து குழம்பு இருக்குது, முட்டைக்கோஸ் கூட்டு இருக்குது. அதனால் அதெல்லாம் முடியட்டும். ஏன்னா 3 பேருக்கு எவ்வளோ தான் சமைக்கிறது சொல்லுங்கள். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி செஞ்சு தரணும். அவங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட மாட்டாங்க. நானும் பாப்பாவும் தான் வெஜ் பிரியாணி சாப்பிடுவோம். அவருக்கு சாம்பார் சாதம் செஞ்சுட்டு நாங்கள் வெஜ் பிரியாணி செஞ்சுப்போம். அதனால் இதை உரித்து இதையும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஆனால் அப்படியே தான் வச்சுருந்தேன், நல்லா தாங்க இருக்குது. அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுன்னா, இப்போயே ஒரு வாரம் ஆச்சு. இன்னும் செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகணும்னு எனக்கே தெரியல. ஒரு நாள் ஆகலாம், இன்னும் 3 நாள் கூட ஆகலாம்.
அதனால் அழுகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி உரிச்சிடுவோம். உரித்து டிஷ்யூ பேப்பர் போட்டு இதையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபைனலாக பச்சை பட்டாணியை நான் உரிச்சிட்டேன். ஓகேங்களா? இதை இப்போ இந்த பாக்ஸில் நான் ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன். போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன சமைக்கும் போது எடுக்கலாம். நான் இது வரைக்கும் பச்சை பட்டாணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணது இல்லை, இப்போ தான் முதல்ல பண்ணுறேன். இதை பண்ணுவோம். நான் சமைக்கும் போது உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த பச்சை பட்டாணி நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது நான் உங்களுக்கு வெஜ் பிரியாணி போட்டு காமிப்பேன், ஃபுட்டு இதில் போடுவேன். அப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் பச்சை பட்டாணி வச்சுருந்தேன் எப்படி இருந்துச்சு. அப்போ வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டோர் பண்ணுறேன், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணி வச்சுட்டு இன்னொரு பேப்பர் போட்டு மூடிடலாம். ஓகேங்களா? ஃபினிஷ். எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி ஒரு 3 or 4 டேஸில் நான் சமைப்பேன். 4 டேஸ்க்கு அப்புறம் தான் சமைப்பேன். நல்லா டைட்டாக மூடியாச்சு. இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். புதினா கீழே டிஷ்யூ பேப்பர், மேலே வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் புதினா வச்சு. ஓகேங்களா? அடுத்தது பச்சை பட்டாணி, கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர், பச்சை பட்டாணி, அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர். ஃபினிஷ். அடுத்தது கருவேப்பிலை. இங்கே பார்த்தீங்களா, மேலே உள்ள கருவேப்பிலை பழசு, அடியில் உள்ளது புதுசு. ஸ்டோர் பண்ணியாச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்டோர் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா எத்தனை நாள் வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.